Hi friends, welcome to Empower Academy. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து வேர்ல்ட் வைட் பேண்டமிக் டிசீஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 10 டிசீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த டிசீஸ்லாம் என்னென்னா காலரா, இன்ஃப்ளூயன்ஸா, ஸ்மால் பாக்ஸ், மீசில்ஸ், எல்லோ ஃபீவர், போலியோ, மெனிஞ்சைட்டிஸ், பிளேக், மலேரியா அண்ட் தென் டியூபர்குலோசிஸ். இந்த 10 டிசீஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஒவ்வொரு டிசீஸ் பற்றி பேசினா நம்ம நிறையா பேசிகிட்டே போகலாம். ஆனால் அது என்னென்னு ஷார்ட்டாக வந்து அது காசஸ், டிரான்ஸ்மிஷன், சிம்டம்ஸ், ட்ரீட்மெண்ட், ப்ரிவென்ஷன் பற்றி தான் நான் அதில் சொல்லியிருக்கேன். ஸோ அதை மட்டும் ஷார்ட்டாக பார்ப்போம். காலரா, இப்போது காலரான்னு பார்த்திங்கன்னா இந்த காலராங்கிறது வந்து ஒரு பாக்டீரியாவால் வரக்கூடிய டிசீஸ். அந்த பாக்டீரியாவோட நேம் என்னென்னா விப்ரியோ காலரா. ஸோ இந்த காலரா வந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் அண்ட் வாட்டரில் வந்து கண்டாமினேட் ஆகிருக்கக்கூடிய இந்த ஃபுட் அண்ட் வாட்டர் நம்ம சாப்பிட்றப்போ நம்மளுக்கு வந்து இந்த காலரா வந்து ஈஸியாக நம்மளுக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகுது. நெக்ஸ்ட் இதோட சிம்டம்ஸ்னு பார்த்தோம்னா ஆக்சுவலாக இது நிறைய பேருக்கு காலராக்கு எந்த ஒரு சிம்டம்ஸுமே காட்டாது. பட் இன் சம் பீப்புள்ஸ் எப்படி இருக்கும்னா டயரியா இருக்கும், அதுவும் வாட்டரி டயரியா இருக்கும். ஸோ ரேராக தான் இருக்கும். 100ல் ஒரு 10 பேருக்கு இருக்கலாம்னு சொல்லலாம் இந்த மாதிரி சிம்டம்ஸ். நெக்ஸ்ட் காலராவை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணலான்னா ஓரல் ரீஹைட்ரேஷன் தெரப்பி. அதாவது எந்தளவுக்கு நம்ம ரீஹைட்ரேஷன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம வந்து காலராலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். அப்புறம் ஒரு சில ஆன்டிபயோட்டிக்ஸும் இருக்குது. என்னென்னா டெட்ராசைக்ளின் அண்ட் எரித்ரோமைசின். அண்ட் தென் ப்ரிவென்ஷன் பற்றி பார்த்தோம்னா நம்ம எந்தளவுக்கு குட் ஹைஜீனில் இருக்குமோ அந்தளவுக்கு நம்ம காலரா வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். அண்ட் தென் ஆக்சஸ் டு க்ளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ். அப்புறம் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பார்த்தோம்னா காலரா இஸ் டிரான்ஸ்மிட்டட் ஒன்லி ஃப்ரம் ஹியூமன் டு ஹியூமன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து ஹியூமன்லேருந்து ஹியூமனுக்கு மட்டும்தான் டிரான்ஸ்மிட் ஆகும். அதுவும் எப்படின்னா ஃபீக்கல்லேருந்து ஓரல் ரூட் மூலிமா தான் டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த டிசீஸால் இறந்தவங்களோட எண்ணிக்கை பார்த்தோம்னா 21,000லேருந்து 1,43,000 பர் இயர். ஒரு வருஷத்துக்கு இத்தனை பேர் இறந்துருக்காங்க. ஸோ அப்புறம் இதோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டிக்ரீஸ்டு சானிடேஷன் அண்ட் டிக்ரீஸ் கேஸ்ட்ரிக் அசிடிட்டி அண்ட் அப்புறம் யாருக்கெல்லாம் லோ பிளட் குரூப் இருக்கோ அவங்க வந்து மோஸ்ட்டாக அஃபெக்ட் ஆனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா செகண்ட் பார்க்கக்கூடிய டிசீஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸா அப்படிங்கிறது வந்து காமனாக ஃப்ளூன்னு சொல்லப்படுது. இது வந்து எதனால் காஸ் ஆகுதுன்னா ஆர்என்ஏ வைரஸ் ஆஃப் த ஃபேமிலி ஆர்த்தோமயோக்சோவிரிடே இந்த வைரஸ் ஃபேமிலியிலேருந்து தான் இந்த டிசீஸ் வந்திருக்கு. இதோட டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா டைரக்ட் கான்டாக்ட். இந்த இன்ஃபெக்டட் ஒருத்தருக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸா இன்ஃபெக்ட் ஆகிட்டாங்கன்னா ஸோ அவங்க மூலயமா இன்னொருத்தங்களுக்கும் அந்த இன்ஃபெக்ட் ஆன பர்சன் தொடக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஜெக்டை மற்றவங்க தொட்டாலும் பரவும் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க அந்த இன்ஃபெக்டட் பர்சன்ஸோட ஏரோசோல்ஸை நம்ம இன்ஹேல் பண்ணிக்கிட்டாலும் நம்மளுக்கு இந்த டிசீஸ் ஈஸியாகவே ஸ்ப்ரெட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த இன்ஃப்ளூயன்ஸாவோட சிம்டம்ஸ்னு பார்த்தோம்னா நார்மலாக இருக்க மாதிரி ஃபீவர் இருக்கும், மசில் பெயின் இருக்கும், அதுக்கப்புறம் வீக்னஸ் அண்ட் ஃபேட்டிக் இருக்கும். அதில் நான் நிமோனியாவை அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிமோனியாங்கிறது ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸா ரொம்ப சிவியராக போகிறப்போ நிமோனியாவால் அவங்க அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதோட இன்ஃப்ளூயன்ஸோட ட்ரீட்மெண்ட் பார்த்தோம்னா ஆன்டிவைரல் ட்ரக்ஸ் தான் இதோட ஒன்லி ட்ரீட்மெண்ட். அந்த என்னென்ன ஆன்டிவைரல் ட்ரக்ஸ்னால் அசல்டாமிவிர் அண்ட் ஜானோமிவிர் இந்த 2 ட்ரக்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வேக்சினேஷன் கொடுக்குற மூலயமாவும் நம்ம இது ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதர் ப்ரிவென்ஷன் பார்த்தோம்னா என்னென்னா சோஷியல் டிஸ்டன்சிங். எந்த அளவுக்கு நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம இதிலேருந்து நோயிலேருந்து தவிர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ரெஸ்பிரேட்டரி ஹைஜீன் ரொம்பவே முக்கியம். எப்போ நம்ம ஸ்னீஸ் பண்ணாலோ காஃப் பண்ணாலோ கர்ச்சீஃப் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஹேண்ட் வாஷிங் ஹைஜீன் கண்டிப்பாக இருக்கணும். இன்னும் சொல்ல போனோன்னா இப்போ இருக்க COVID-19 இருக்கிற மாதிரியான ஹைஜீன்ஸ் அப்பவும் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதனால தான் அந்த மாதிரி டிசீஸ்லேருந்து நம்ம வெளியே வந்திருக்கோம். ஸோ இப்போயும் நம்ம இதை ஃபாலோ பண்ணி வெளியே வரணும். டெத் ரேட்னு பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் 50 to 100 மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இந்த வைரஸால் இறந்துருக்காங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டிசீஸ் ஸ்மால் பாக்ஸ்.
ஸ்மால் பாக்ஸ் இது வந்து ஒரு பெரிய அவுட் பிரேக், பெரிய பேண்டமிக்னு சொல்லலாம். இதனால் நிறைய அமெரிக்கன் கண்ட்ரீஸ் நிறைய பேர் வந்து இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் என்னது இதோட காசஸ் பார்த்துருவோம். இது காசஸ் வந்து எப்படி, இதோட காஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வேரியோலா அப்படிங்கிற வைரஸ் மூலிமா தான் இது வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பார்த்தோம்னா பர்சன் டு பர்சன் அவங்களோட சலைவரி ட்ராப்லெட்ஸ், அதை கான்டாக்டில் ஒரு பர்சனோட சலைவரி ட்ராப்லெட்ஸ் வந்து இன்னொரு பர்சன் கிட்ட போகிறப்போ டிரான்ஸ்மிட் ஆகிறப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஸ்மால் பாக்ஸ் வந்து ஈஸியாக பரவுன்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் இந்த ஸ்மால் பாக்ஸ் நம்ம லைஃப் டைமில் வந்துருச்சுன்னா எகெயின் இது வராது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட சிம்டம்ஸ் பார்க்கலாம். இதோட சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா ஹை ஃபீவர், ஸ்கின் ரேஷ். இந்த இனிஷியலாக இருக்கக்கூடிய இந்த ஸ்கின் ரேஷஸ் தான் அதுக்கு கொஞ்சம் பெருசாகி பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் ஹெட்டேக் இருக்கும், சிவியர் பேக் பெயின், அப்டாமினல் பெயின், அப்புறம் வாமிட்டிங். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா டில் நவ் ஸ்மால் பாக்ஸ்க்குன்னு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே கிடையாது. பட் ரிப்பீட்டட் வேக்சினேஷன் ஹெல்ப் அஸ் டு ப்ரிவெண்ட் ஃப்ரம் தி ஸ்மால் பாக்ஸ். ப்ரிவென்ஷன்னு பார்த்திங்கன்னா வேக்சினேஷன் தான். இந்த நம்ம சின்ன வயசுலேயே வேக்சினேஷன்ஸ் கொடுக்குற மூலயமா நம்ம இந்த ஸ்மால் பாக்ஸ் டிசீஸ்லேருந்து நம்ம வந்து வெளியே வந்திருக்கோம். இந்தியான்ட்டு இல்லை, எல்லா நாடுகளுமே ஸ்மால் பாக்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு டெத் ரேட்னு பார்த்தோம்னா பார்த்திங்கன்னா 20th centuryயில் வந்து 300 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து இறந்துருக்காங்க. இந்த லாஸ்ட் 100 years ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸில் வந்து 500 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து மீசில்ஸ். மீசில்ஸ் இஸ் காஸ்ட் பை இன்ஃபெக்ஷன்ஸ் வித் ரூபெல்லா வைரஸ். ரூபெல்லா வைரஸோட இன்ஃபெக்ஷனால தான் இந்த மீசில்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதோட டிரான்ஸ்மிஷன் பார்த்தோம்னா காஃப் அண்ட் ஸ்னீஸ் பை இன்ஃபெக்டட் பர்சன். ஒரு இன்ஃபெக்டட் பர்சன் வந்து காஃப் அண்ட் ஸ்னீஸ் பண்ணுறது மூலிமா தான் பக்கத்தில் இருக்க இன்னொருத்தங்களுக்கு வந்து இது வந்து ஈஸியாக பரவுது. இதோட சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், காஃப் இருக்கும், ஃபீவர் இருக்கும், ரன்னி நோஸ், ரெட் ஐஸ், சோர் த்ரோட், ஒயிட் ஸ்பாட்ஸ் இன்சைட் த மவுத். நம்ம மவுத்குள்ளே வந்து சின்ன சின்ன ஒயிட் ஸ்பாட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் அண்ட் ப்ரிவென்ஷன் பார்த்திங்கன்னா கரண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் எதுவும் கிடையாது. பட் ப்ரிவென்ஷன் மட்டும் வேக்சினேஷன் கொடுக்க மூலிமா இது வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. டெத் வந்து 110,000 பீப்புள்ஸ் வந்து இறந்துருக்காங்க. மோஸ்ட்லி மீசில்ஸால் அஃபெக்ட் ஆகிறது யாருன்னா சில்ட்ரன்ஸ் தான். அதுவும் அண்டர் ஏஜ் 5 இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் மீசில் வைரஸால் அஃபெக்ட் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய பேண்டமிக் டிசீஸ் வந்து yellow fever. It is related to jaundice அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதோட காசஸ்ன்னு பார்த்தோம்னா ஃப்ளாவி வைரஸ் தான் இந்த டிசீஸை காஸ் பண்ணுது. இதோட டிரான்ஸ்மிஷன் எப்படி இந்த டிசீஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா ஒரு மஸ்கிட்டோ பைட்ஸ் மூலயமா தான் டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ அதோட சிம்டம்ஸ் வந்து எப்படிலாம் இருக்கும்னா ஹெட்டேக், மசில் ஏக் அண்ட் ஜாயிண்ட் ஏக்ஸ் இருக்கும், சில்ஸ் அண்ட் ஃபீவர். கொஞ்சம் சில்லாக இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஃபீவர் வந்துடும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். சில்னஸ் அண்ட் ஃபீவர் மாற்றி வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு ட்ரீட்மெண்ட்னு பார்த்தோம்னா நோ ட்ரீட்மெண்ட், இந்த ட்ரீட்மெண்ட்லாம் எது கிடையாது. பட் இந்த டிசீஸ் வந்துருச்சுன்னா அந்த டாக்டர்ஸ் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் அந்த சிம்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இப்போ ஹெட்டேக் இருக்குன்னா அந்த ஹெட்டேக் போக்குறதுக்கான ட்ரீட்மெண்ட் அவங்க கொடுக்க ஆரம்பிப்பாங்க. மசில் ஏக் இருக்குன்னா அந்த மசில் ஏக்ஸ்க்கான ட்ரீட்மெண்ட் அவங்க கொடுப்பாங்களே தவிர பட் மீசில்ஸ்க்குன்னு இதுதான் ட்ரீட்மெண்ட் கிடையாது. அவங்க சிம்டம்ஸ்க்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் தான் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ கெட்டிங் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், இப்போ அவங்களுக்கான பிளட்டு அவங்க பிளட்டில் வந்து ரொம்ப ஃபீவர் அந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரிவென்ஷன் வந்து வேக்சினேஷன். டெத் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்கன்னா 20 to 50% ஆஃப் டெத் ரேட்டுன்னு பார்த்தோம்னா இதில் வந்து இவ்வளோ பேர் இறந்துருக்காங்கன்னு இந்த டிசீஸில் சொல்லலை. பட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது 50% ஆஃப் த இன்ஃபெக்டட் பர்சன்ஸ் இன்ஃபெக்டட் பர்சன்ஸ் வந்து சிவியர் சிம்டம்ஸ்க்கு போகிறப்போ அதில் 50% ஆஃப் சான்சஸ் டு டெத் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு பர்சன் வந்து இன்ஃபெக்ட் ஆகிருக்காங்கன்னா அதில் வந்து
அவங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆகிருக்க பர்சனோட சிம்டம்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா there is a 50% of a chance to get அவங்க இறக்கிறதுக்கு 50% ஆஃப் சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய டிசீஸ் வந்து போலியோ. இது வந்து போலியோ மைலிட்டிஸ், ஷார்ட்டாக போலியோன்னு சொல்கிறாங்க. இது வந்து காசஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த போலியோ வைரஸ். மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பார்த்தோம்னா பர்சன் டு பர்சன் த்ரூ இன்ஃபெக்டட் ஃபீக்கல் மேட்டர் என்ட்ரிங் த மவுத். அதாவது ஒரு ஃபீக்கல் மேட்டர், அந்த ஒரு இன்ஃபெக்ட் ஆன பர்சனோட ஃபீக்கல் மேட்டர்லேருந்து தான் இன்னொரு பர்சனுக்கு வந்து இது பரவுது. அந்த ஃபீக்கல் மேட்டர் வந்து அவங்க வாய் மூலயமா உள்ளே போகிறனால இந்த டிசீஸ் வந்து பரவுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த போலியோவை வந்து ரொம்ப நாள் நம்ம வேர்ல்டில் இருக்க காரணம் என்னென்னா இது வந்து ஒரு ஃபீக்கல்ஸ் மூலயமா ஃபீக்கல் டு மவுத் மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால தான் இது வந்து ரொம்ப எராடிகேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு சிம்டம்ஸ்னு பார்த்தோம்னா ஃபீவர், ஃபேட்டிக், ஹெட்டேக், வாமிட்டிங், ஸ்டிஃப்னஸ் இன் த நெக் அண்ட் பெயின் இன் த லிம்ஸ். நம்ம கை காலில் பார்த்தோம்னா ரொம்பவே பெயின் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் அண்ட் ப்ரிவென்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்லி இம்யூனைசேஷன் பண்ணுற மூலிமா மட்டும்தான் நம்ம போலியோவை வந்து எராடிகேட் பண்ண முடியும். அதனால தான் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் இந்த போலியோ சொட்டு மருந்துங்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ஒரு வேளை நம்ம இந்த மாதிரி இம்யூனைசேஷன் எடுத்துக்கல அப்படின்னா அது வந்து நம்மளோட நர்வஸ் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணி பர்டிகுலர் ஏரியாவை வந்து பேரலைஸ் ஆக்கிரும். ஸோ இட் இஸ் நெசசரி டு டேக் போலியோ சொட்டு மருந்து எடுத்துக்கிறது வந்து ரொம்பவே அவசியமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மெனிஞ்சிட்டிஸோட காசஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக மெனிஞ்சிட்டிஸ் வந்து பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை அப்படின்னு இந்த மூணுமே வந்து மெனிஞ்சிட்டிஸ் காஸ் பண்ணும். இப்போ பாக்டீரியான்னு பார்த்திங்கன்னா நிறைய பாக்டீரியாஸ் இருக்குது. ஒவ்வொரு பாக்டீரியா வந்து ஒவ்வொரு விதமான டைப் ஆஃப் மெனிஞ்சிட்டிஸை வந்து காஸ் பண்ணும். அது இதுதான் ஸ்பெசிஃபிக்காக நம்மளால சொல்ல முடியாது. ஒவ்வொரு பாக்டீரியாவுக்கும் ஒவ்வொரு டைப் காஸ் பண்ணும். அதில் வந்து நெஸ்ரியா மெனிஞ்சிட்டிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா தான் மோஸ்ட் பொட்டென்ஷியல் டு காசஸ் எ லார்ஜ் எபிடமிக். ஒரு பெரிய எபிடமிக் காஸ் பண்ணதுன்னு பார்த்தோம்னா அதில் நெஸ்ரியா மெனிஞ்சிட்டிஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அதில் பாக்டீரியா வைரஸ் ரெண்டுமே மெனிஞ்சிட்டிஸ் காஸ் பண்ணும். பட் அதோட சிம்டம்ஸ்லாம் பார்த்தோம்னா சிமிலராக தான் இருக்கும். ஆனால் ஏஜ்க்கு அந்த சிம்டம்ஸ் வந்து மாறும். சில்ட்ரன்ஸ்க்கு ஒரு மாதிரி சிம்டம்ஸ் காட்டும், அடல்ட்ஸ்க்கு ஒரு மாதிரி சிம்டம்ஸ் காட்டும். டிரான்ஸ்மிஷன் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இட் இஸ் அ ரெஸ்பிரேட்டரி டிசீஸ். அதாவது அவங்களோட ட்ராப்லெட்ஸ் மூலயமா ரெஸ்பிரேட்டரி போய் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பர்சன் டு பர்சன். சிம்டம்ஸ்னு பார்த்திங்கன்னா ஸ்டிஃப் நெக், ஹை ஃபீவர், சென்சிட்டிவிட்டி டு லைட். அவங்க வெயிலுக்கு அதாவது சன்லைட் பட்டாலே ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க. ஹெட்டேக் அண்ட் வாமிட்டிங் இருக்கும். ட்ரீட்மெண்ட்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு டாக்டர்ஸ் வந்து அவங்க வந்து இந்த பாக்டீரியா தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு பாக்டீரியா வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் மெனிஞ்சிட்டிஸை வந்து காஸ் பண்ணும். ஸோ இது டாக்டர்ஸ் வந்து இந்த பாக்டீரியா தான் இவங்க அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிற முடியல அவங்க ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் கொடுப்பாங்க. அவங்க இந்த பாக்டீரியா தான் காஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த பாக்டீரியாவுக்கான ஆன்டிபயோட்டிக்ஸை அவங்க கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க ஜஸ்ட் நார்மலான ஆன்டிபயோட்டிக்ஸ் லைக் பெனிசிலின், ஆம்பிசிலின் அண்ட் குரோமோ ஃபினிகால் அண்ட் செஃப்ட்ரியாக்ஸான் அப்படிங்கிற இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா லம்பார் பங்க்சர். செகண்ட் ஸ்டெப் ரொம்ப சிவியரான கேஸில் அதாவது லம்பார் பங்க்சர் கொடுப்பாங்க. இதோட ப்ரிவென்ஷன்னு பார்த்தா வேக்சினேஷன். ஆக்சுவலி மெனிஞ்சிட்டிஸ் அப்படின்னா நம்மளோட மெனிஞ்சஸ் அஃபெக்ட் ஆகிறது தான் மெனிஞ்சிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. மெனிஞ்சஸ்னால் என்னென்னா நம்ம ஸ்பைனல் கார்டு, பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டை கவர் பண்ணியிருக்கக்கூடிய 3 மெம்ப்ரெயினை தான் மெனிஞ்சஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த மெனிஞ்சஸில் இருக்கக்கூடிய அந்த செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட்னு ஒன்று இருக்கும். அந்த ஃப்ளூயிடில் அந்த ஃப்ளூயிடில் வந்து ஏதாச்சும் இன்ஃப்ளமேஷன் வந்துச்சுன்னா அதுதான் மெனிஞ்சிட்டிஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லம்பார் பங்க்சர் எதுக்காக பண்ணுறாங்கன்னா ஸோ அந்த ஃப்ளூயிடில் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கனால இந்த லம்பார் பங்க்சர் மூலமா
அந்த ஃப்ளூயிடை வந்து அவங்க வெளியே எடுத்துருவாங்க. ஸோ இது வந்து சிவியர் கேசஸில் தான் இப்படி இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரிவென்ஷன் வந்து வேக்சினேஷன். டெத் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி அவங்க நான் சரியாக தெரியல, ஸோ நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பிளேக்லேயே 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பம்போனிக் பிளேக் அண்ட் நியூமோனிக் பிளேக். அதோட காசஸ்ன்னு பார்த்தோம்னா பாக்டீரியா எஷ்னீசியா பெஸ்டிஸ் பெஸ்டிஸ். அதுக்கப்புறம் இதோட டிரான்ஸ்மிஷன் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு பைட்ஸ் ஃப்ளீஸ் மூலயமா தான் இது வந்து நம்ம ஹியூமன்ஸ்க்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த ஃப்ளீஸ்க்கு எப்படி இது வந்து இந்த டிசீஸ் வந்திருக்குன்னா, ஆக்சுவலாக பிளேக் அப்படிங்கிறது வந்து ரோடன்ஸ் ரேட்ஸ் கிட்டேருந்து வரக்கூடியது. அந்த ரேட்ஸ் அந்த ரேட்டால் ஃப்ளீஸ் வந்து இன்ஃபெக்ட் ஆகிடும். ஸோ அந்த இன்ஃபெக்ட் ஆன ஃப்ளீஸ் வந்து ஹியூமன்ஸை பைட் பண்ணுறப்போ இது வந்து ஹியூமன்ஸ்க்கு அப்படியே பரவ ஆரம்பிக்கும். இதோட சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா ஃபீவர், சில்னஸ், ஹெட் அண்ட் பாடி ஏக்ஸ், பாடி பெயின் இருக்கும், வீக்னஸ், வாமிட்டிங், அதுக்கப்புறம் நாசியா. அண்ட் தென் இதோட ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் இஸ் ஒன்லி ட்ரீட்மெண்ட். ப்ரிவென்ஷன் வந்து அந்த ஃப்ளீஸ் எல்லாம் நம்மளை பைட் பண்ணாமல் இருக்காமல் பார்த்துக்கிறது தான். அண்ட் ஹேண்டில் த அனிமல் கேட் கேசஸ். இதோட டெத் அப்படின்னு பார்த்திங்கன்னா 50 million ஆர் 25 million பர் இயர். அவங்க வந்து கரெக்ட் அப்ராக்சிமேட்டாக தான் கொடுத்துருக்காங்க, பட் கரெக்டான டெத் ரேட் அவங்க சொல்லலை. 50 million 25 millionலேருந்து 50 millionக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் பர் இயருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து மலேரியாவோட காசஸ்ன்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பிளாஸ்மோடியமால் தான் இது வந்து காஸ் ஆகுது. இதோட மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் எவ்ரிபடி வில் நோ, மஸ்கிட்டோ பைட். அதோட சிம்டம்ஸ்னு பார்த்திங்கன்னா ஃபீவர், வாமிட்டிங், ஹெட்ஏக். இந்த 3 சிம்டம்ஸுமே கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஃபீவர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு சில்னஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப பாடி டெம்பரேச்சர் வந்து அதிகமாகும். சில்னஸ் அண்ட் ஹீட் ரெண்டும் மாறி வந்துகிட்டே இருக்கும் மலேரியா ஃபீவரில். ட்ரீட்மெண்ட்டை பார்த்திங்கன்னா ஆன்டி மலேரியல் ட்ரக்ஸ் சச்சஸ் மெஃப்ளோகுயின் அண்ட் ப்ரீமாகுயின் பாஸ்பேட் இது வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிவென்ஷன் எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கணும்னா பார்த்திங்கன்னா அந்த பிளேக்கில் சொன்ன மாதிரி நம்மளை வந்து அந்த மாதிரி இன்ஃபெக்டட் ஃப்ளீஸ் எப்படி நம்மளை வந்து பைட் பண்ணாமல் பார்த்துக்கிட்டோமோ அதே மாதிரி இங்கே வந்து மஸ்கிட்டோஸ் எதுவும் பைட் பண்ணாமல் இருக்க மஸ்கிட்டோ நெட்ஸ், இன்செக்ட் ரிப்பலன்ஸ் இன்செக்ட் ரிப்பலன்ஸ் நம்ம போட்டுக்கணும். நெக்ஸ்ட் வந்து டாக்டர்ஸ் கன்சல்டேஷன் இருந்துகிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து இதோட டெத் ரேட் பார்த்திங்கன்னா 4,05,000 பீப்புள்ஸ் வந்து இந்த மலேரியாவால் இறந்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டியூபர்குலோசிஸ் வந்து இஸ் காஸ்ட் பை மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். இது ஒன்று சொல்லப்போனால் டிபி இந்தியாவில் இன்னும் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு டிசீஸ்ன்னு பார்த்தோம்னா, ஒரு பேண்டமிக்னு பார்த்தோம்னா அது வந்து டிபி தான். இதோட சிம்டம்ஸ்னு பார்த்திங்கன்னா காஃபிங் அப் பிளட் அண்ட் ஸ்பூட்டம். அதாவது அவங்க அவங்களோட இரும்புறப்போ பிளட் அண்ட் ஸ்பூட்டம் அதாவது சளி ரெண்டையும் சேர்த்து வெளியே வரும். மற்ற சிம்டம்ஸ்னு பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பிளைன்ட் ஃபேட்டிக், ஃபீவர், நைட் அவங்க தூங்குறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வேர்க்க ஆரம்பிக்கும், பசி இருக்காது, வெயிட் லாஸ், டார்க் யூரின் அவங்களோட யூரின் பார்த்திங்கன்னா டார்க்காக இருக்கும். சம் பேஷண்ட்ஸ் வில் ஹாவ் ஜாண்டிஸ், கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சளாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஸ்கின்னில் அங்கங்கே மஞ்சளாக இருக்கும். அண்ட் தென் ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா ப்ராப்பர் மெடிக்கல் கேர். ஸோ அவங்க வந்து